சீஷர்கள் ஒரு முறை இயேசுவின் இடத்துல வந்து என்ன சொன்னாங்க? யோவான் அவருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை போல நீரும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அப்ப இயேசுவும் என்ன செய்தார்? உடனே என்ன செய்தார்? ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்ப இயேசுவின் காலத்திற்கு முன்ன பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கு பாலமாய் இருக்கிறது யார்? பழைய ஏற்பாட்டின் கடைசி, புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் யார் வருகிறார்? தோத்திரம் யோவான் ஸ்நாபகன். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க படிப்பித்ததாக இவங்க இயேசுவின் சீஷர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த இயேசுவின் சீஷர்களாய் வந்தவர்களில் சிலர் யாருடைய சீஷர்களாய் இருந்தவர்கள்? யோவானின் சீஷர்களாய் இருந்தவர்கள். அப்ப யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவும் கற்றுக் கொடுப்பதை விரும்பினாக. அப்ப சீஷத்துவ படிப்பினை, ஜெப வாழ்வின் படிப்பினை, ஜெபிக்க படிப்பினை, ஜெபிக்கிற வகுப்புகள் அன்னைக்கே இருந்திருக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எலியா காலங்களில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை கூப்பிட்டு அவர்களுக்காக அப்பமே அவர் பைபிள் காலேஜ் நடத்தியிருக்கார். ஆமா, அப்பமே இருந்திருக்காங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை, அப்பா தீர்க்கதரிசியாவா பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு தீர்க்க தரிசன படிப்பினைகள் அப்பமே இருந்திருக்கு. இல்லைன்னா தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் ஒரு இடத்துல எப்படி கூடி வந்தா? அப்ப அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேதாகம கலாசாலைகள் படிப்பினை இடங்கள் வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்து ஜெபத்தை குறித்து நம்ம படிக்கணும். என்ன செய்யணும்? படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமண்டல ஜெபத்தையே சார்ந்திருக்கப்படாது. இன்னும் என்ன செய்யணும்? படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேண்டான்னு சொல்லல. அதில் அடங்கி இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொண்டு அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோத்திரம் வலுப்படணும். பாருங்க, கணக்குக்கு என்ன இருக்கு? எத்தனை நம்ம எஞ்சோடி வாய்ப்பாடு, வாய்ப்பாடில் எத்தனை வாய்ப்பாடு? 10 வரை இருக்குல்ல, 12 வரைக்கும். இப்போ 20 வரைக்கும் வந்துருச்சு. பரவாயில்ல, எவ்வளோ முன்னேற்றம் பாருங்க. உங்களுக்கு இன்னும் ஞாபக சக்தி இருக்கு. அப்போ கணக்கு படிச்சுட்டு ஆமா, எது வரைக்கும் படிச்ச? எனக்கு 20 வாய்ப்பாடும் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தா உலகம் நம்மளை பார்த்து என்ன செய்யலாம்? கிறுக்கேங்க. லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி என்பதற்கான வசனம். வனாந்தரத்திற்கு போனார். இடம் எங்கே? வனாந்தரம். 2, யாரெல்லாம் போனாங்க? தனிமையாக. என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஜெப வீரர். எத்தனை பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கோ? நம்ம இயேசுவை கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க வளரணும், அல்லது நம்ம சொல்லுவோம், ஜெப வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், நம்ம வளரணும் அப்படின்னா ஆமென் தோத்திர இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நம்பர் 1, இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். 2, இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3, இயேசுவை போல பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். 1, அவரை கவனித்து பார்க்கணும். நம்பர் 1, அவரை கவனித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அவரிடத்தில்
கற்றுக்கொள்ளணும். நம்பர் 3, அவர் ஜெபித்தபடியே அல்லது அவர் செய்தபடியே நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ, பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை என்ன செய்யணும்? ஆமா, இது எதற்குள்ள ரெஃபரன்ஸ்? நம்பர் 1, முதல் பாயிண்ட்க்கு ரெஃபரன்ஸ். அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அன்னாள் வெகு நேரமா ஆலயத்தில் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. இந்த ஏலி என்ன பண்ணார்? அந்த வசனத்தை எடு. ரொம்ப நேரமா ஜெபம் பண்றார் இந்த அம்மா. இதை ஏலி உட்கார்ந்து என்ன செய்கிறார்? அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கு? அதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். எப்படிங்க? பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க? கவனித்து பார். அவர் எப்படி ஜெபித்தார், எப்ப ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், எப்போ என்ன சொல்லி ஜெபித்தார், எப்போ எதற்காக எவ்வளவு நேரம் ஜெபித்தார், யார் யார் ஜெபித்தாங்க, அவர் என்னென்ன நேரத்தில் அதிக கரிசனையோடு ஜெபித்தார். அப்போ அவரை என்ன செய்யணும்? கவனித்து பார்க்கணுமா? இங்க ஒரு ஐயா கவனிக்கிறார். யார? அன்னாள் என்று சொல்லுகிற பாட்டியம்மாவை ஏலி என்று சொல்லுகிற தாத்தா கவனிக்கிறார். இவருடைய கண்டுபிடிப்பு என்ன? நல்ல சிக்கடிச்சிருக்கா. அப்போ அவருடைய ஆராய்ச்சியின் முடிவு என்ன? தாத்தாவுக்கு ஆராய்ச்சியின் முடிவு என்ன? இவன் நல்ல வெறித்து இருக்கிறாள். மப்பில் உட்காந்து சோமணி பேச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆனா இயேசு கிறிஸ்துவை இதை மாதிரி கவனிக்கண்டா. நீங்க நம்ம யாரை கவனிக்கணுமா? இயேசுவை கவனித்து பார். அல்லேலூயா. இன்னும் படிக்கணும் பாருங்க. நம்ம ஜெப வாழ்க்கையை நம்ம இன்னும் அப்டேட் பண்றதுக்கு, ஜெப வாழ்க்கை இன்னும் அப்டேட் பண்றதுக்கு, வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களை கவனிக்கணும், ஜெபித்தவர்களை கவனிக்கணும். அதில் அதிகமா இயேசுவின் ஜெப ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரை விட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப ஜீவியம் முற்றும் எதிர்மறையா தான் இருந்திருக்கு. முற்றும் எதிர்மறையா தான் இருக்கு. நம்ம சிரிக்கிற நேரத்தில் அவர் அழுதுகிட்டு இருப்பார். அவர் கரிசனையா ஜெபிப்பார். நம்ம எந்த இடத்துல கேர்லெஸ்ஸா இருப்போமோ அந்த இடத்துல அவர் கேரா இருப்பார். எந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருப்போமோ அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்? ரொம்ப ஃப்ரீயா இருப்பார். நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கவனிக்கணும். நம்ம 5000 புருஷர்கள் அப்பம் சாப்பிட்டுருக்காங்க. என்ன சந்தோஷம்! இப்போ மக்கள் எல்லாம் ஒரே பரபரப்பு, எல்லாரும் அதை குறித்து தான் பேசுறாங்க. ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். ஆனா விளம்பினவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, சாப்பிட்டவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, வேஸ்டட் மீதி எடுத்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. எல்லாரும் அதை குறித்து தான் ரொம்ப பரபரப்பா பேசும் பொழுது பார்த்தா இயேசுவை காணும். எல்லாரும் மகிழ்ச்சியில் திளைத்து நின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரோ வனாந்தரத்தில் போய் தனிமையாய் ஜபித்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அதை குறித்து தான் பேசுறாங்க. அவரை கவனிக்கணும். அதை குறித்து தான் பேசுறாங்க. எல்லாரும் என்ன சந்தோஷம், பயங்கர உற்சாகமா நிற்கும் பொழுது இயேசுவை மட்டும் காணல. அவர் மட்டும் போய் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிறார். இவர் அவங்க கூட பேசி உட்கார்ந்து தமாஸ் பண்ணி இருக்கலாம்ல.
ஆனா அந்த நேரத்தில் பிள்ளைகள் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் இவர் போய் ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியே திரும்பி வாங்க. பேதுரு என்ன செய்கிறார்? பயணம் பண்றார் போட்ல. காற்று பயங்கரமா அடிக்கி. இப்போ என்னென்ன ஜெபம் எல்லாம், யுத்த ஜெபம், பரிந்துரை ஜெபம், உபவாச ஜெபம், முழியிற ஜெபம், தோத்திரம், திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம், so many methods of prayer. அத்தனை ஜெபத்தையும் பேதுரு கையாளுகிற நேரத்தில் பின்னாடி ஒரு சவுண்டு கேக்கு, பின்னாடி கேக்கு. அப்போ எல்லாரும் ஆபத்தில், பிரச்சனையில், வருத்தத்தில், ஜெபத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கும் பொழுது இவர் என்ன செய்துட்டு இருந்தார்? தூங்குறார். அப்போ உலகம் விழிப்பாய் இருக்கும் பொழுது இயேசு நித்திரை செய்தார். ஆனா உலகம் விழிப்பற்றிருந்த நேரத்தில் இயேசு கவனமாய் இருந்தார். அப்ப அவரிடத்துல கவனிக்கணும். அவர் எப்போ எங்கனம் கையாண்டார்? அதான் பைபிள் சொல்லுது, இயேசுவை கவனித்துப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலரும் பலரையும் கவனிக்கிறாங்க. வேண்டாம், நமக்கு ஒரே மாதிரி யாரு தான்? அவர் அன்னைக்கும் ஒரே மாதிரி, இன்னைக்கும் ஒரே மாதிரி, பல மாதிரி கிடையாது. அதனால தான் வேற ஒருவரையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், மாதிரியாக வைக்க வேண்டாம். அவரை கவனித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இயேசுப்பாவை ரொம்ப கவனிக்கணும். மத்தேயு 11 அதனுடைய 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படிமா? என்னிடத்தில், மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போகுது. என்னிடத்தில், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப முதல்ல இயேசுவை என்ன செய்யணும்? ரெண்டாவது பாயிண்ட் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? கற்றுக்கொள்ளணும். இங்க இயேசு நேரடியாய் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை படிக்கிறோம் என்பதை விட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுதல் வேற, அவரை கற்றுக்கொள்ளுதல் வேற. முதல்ல அவரை படிக்கணும். இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அவரிடத்தில் படிக்கிற நாம் யாரை படிக்கணும்? அவரை படிக்கணும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும், அவரை கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா சில நேரத்தில் ஏதாவது வேலைகளை செய்யும்போ அல்லது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளே நம்ம இடத்துல இயேசுவை வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தா என்ன செய்திருப்பார் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தா என்ன செய்திருப்பார் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஆளு தீமை செய்துட்டு இந்த இடத்துல நான் கோபப்பட்டேன், உடனே யோசிக்கணும், இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன செய்திருப்பார்? என்ன மாதிரி கோபப்பட்டிருப்பாரா? என்ன மாதிரி திட்டி இருப்பாரா? தோத்திரம். ஒருவேளை என்னை விட அதிகமாகவும் செய்திருப்பார், என்னை விட குறைவா செய்திருப்பார். அதல்ல பிரச்சனை. அந்த இடத்துல இயேசுவை ஒன்று நிறுத்தி பார்ப்போமே. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நீங்க வழியில போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடக்கு. இயேசுப்பா, எனக்கு நீர் அற்புதமான ஒரு வழியை தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தா வசமா எடுத்து பைக்குள்ள சொருவாரா? இல்லை, எப்பா இப்படி ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சியா, யார் தொலைய விட்டா அப்படின்னு கேட்டிருப்பாரா? தெரியாது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏன்னா பைபிள்ல நம்ம அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல அவர் இருந்த என்ன செய்திருப்பார்?
நைஸா எடுத்து பைக்குள்ள வச்சு பக்கு பக்கம் நடந்து போயிருப்பாரா? கண்டிப்பா போயிருக்க மாட்டார். அவர் மட்டும் போக மாட்டாருன்னு தெரியல, அப்புறம் ஏன் நான் போகணும்னு தோணுது இல்லையா? இன்னும் அவரிடத்துல கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இயேசுவினிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? ஒரு முறை முதல்ல அவரை கவனிக்கணும், ரெண்டு அவரை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். இதற்காக 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. நல்லா கவனிங்க, நீங்கள் யார்? நீங்கள், அந்த நீங்கள் யார்? நம்ம தானே. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம தானே, இயேசுவை ஆராதிக்கிற நம்ம தானே. நாம் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அப்ப முதல்ல கவனித்து பார்க்கணும், 2 கற்றுக்கொள்ளணும், 3 பின்பற்றணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையா படிச்ச போத முதல்ல கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? என்ன, அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கவனிக்கணும். அவங்க பேசுனதுக்கு இவங்க பேசுனதுக்கு இவர் பேசுனதுக்கு என்ன வித்தியாசம்? இவர் வாழ்ந்த மாதிரி என்ன? இவரை கவனிக்கணும், அப்பந்தான் மேன்மையா தெரியும். இயேசுவை கவனிக்கணும். 2 இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளணும். 3 இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவனிடத்தில் என்ன செய்ய வேணுமா? கற்றுக்கொள்ள. இயேசு நம்முடைய ஜெப ஜீவியத்திற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பர்சன், ஒரு நல்ல மாதிரி. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, விசுவாச வாழ்க்கைக்கு இயேசு ஒரு நல்ல மாதிரி, ஒரு நல்ல மாதிரி. அப்ப அவரை என்ன செய்யணும்? கவனிக்கணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அவரை இந்த உலகத்தில் யாரு உயர்ந்தவர்களா பெரியவர்களா நமக்கு தெரிந்தாலும் பின்பற்றுதல் யாரு தான்? அப்போ சொல்ல பவுல் சொல்லுவார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு சொல்ல. அப்ப நமக்கு ஜெபத்திற்கு மாதிரி யார்? பிரைஸ் தி லார்ட், இயேசுதான் இல்லையா? 3 காரியம். 1 அவரை கவனிக்கணும், 2 கற்றுக்கொள்ளணும், 3 பின்பற்ற. ஒரு முறை கூட கவனிக்கணும், கற்றுக்கொள்ளணும், பின்பற்ற. யாரை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலரையும் இந்த உலகத்தில் பலரும் பின்பற்றுகிறார். ஆனா நம் பின்பற்றுவதற்கு ஒருவர் மாதிரியை வைத்து போனார். அவர் யார்? அவர் இயேசு, இயேசு, இயேசு. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பரிசுத்த வேதாகமம் நம்மை யாரை போல மாற்ற முற்படுகிறது? இயேசுவை போல. நம்முடைய ஜெப ஜீவியம் எதை போல? இயேசுவை போல.